ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா ஒரு சீனியர் என்ற முறையில என்னோட ஒப்பீனியனை கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல சான்ஸ்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க லஞ்சம் வாங்கலங்கிறது உண்மைதான். ஆனா அதை நீங்க நிரூபிச்சு சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணி மறுபடியும் வேலையில சேர்றது குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். அதனால இந்த செட்டில்மெண்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம்னு தான் நான் சொல்லுவேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏங்க வாங்க போலாம். என்னாச்சு சார்? சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி எல்லா எக்ஸாமையும் எழுதி இந்த வேலையில சேர்ந்தவர் என் புருஷன். இந்த வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறமும் அவர் நேர்மையா உழைச்சு முன்னேறணும்னு நினைச்சாரே தவிர யார்கிட்டயும் கை நீட்டி ஒரு பைசா கூட வாங்கினதே இல்ல சார். அப்படிப்பட்ட அவரோட வேலைக்கு தான் இப்ப நீங்க வேலை பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வேலைக்கு கேக்குறது என் புருஷனோட வேலையை மட்டும் இல்ல சார், என் மொத்த குடும்பத்திலயும் இருக்கிற அத்தனை பேரோட வாழ்க்கையும் கேக்குறீங்க. வாழ்க்கையை கொடுத்துட்டு 25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போய் என்ன சார் பண்றது? என்னோட வேலை எனக்கு கேடை மாறி சார். என்னால அதை இழக்க முடியாது சார். தேங்க்ஸ் சார். நாங்க வாங்க. வாடா. அம்மா, கீரைக்காரி வந்தா இன்னைக்கு புளிச்ச கீரை வாங்கலாமா? புளிச்ச கீரையில ஆட்டுக்கறி போட்டு பண்ணா சூப்பரா இருக்குமா? செஞ்சுதாமா? தின்றத பத்தியே பேசிக்கிட்டு இருப்பியா? பிரபு காதுல விழுந்துனா வீட்டை விட்டு துரத்திடுவான். வாய முடிக்கிட்டு அப்ப டிவி போடு, சீரியல் பார்க்கலாம். நான் இதெல்லாம் போட மாட்டேன். இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ கண்ணு. பாட்டி டீ எடுத்துக்கோங்க. என்ன சத்யா, நீயா டீ போட்ட? ஆமா பாட்டி. என்னாச்சுமா? ஆதிரை எங்க? ஆதிரி வீட்ல இல்ல மாமா. காலையிலே ஆதிரியும் பிரபு மாமாவும் வெளியில போயிட்டாங்க. ஓ சத்யா, அண்ணனும் அண்ணி இவ்வளவு சீக்கிரம் எங்க போனாங்க? எனக்கும் தெரியலங்க. இப்பெல்லாம் டெய்லி காலையிலேயே உங்க அண்ணனும் அண்ணியும் அவசரமா கிளம்பி வெளியில போறாங்க. எங்க போறாங்க என்ன ஏதுன்னு தெரியல. அதெல்லாம் என்கிட்ட சொல்றது இல்ல. நானும் கேக்குறது டீசெண்டா இருக்காதுல. அண்ணே, பெரிய மருமகனும் ஆதிமாவும் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பெரிய மருமகனும் ஆதிமாவும் இப்பெல்லாம் யார் கூடவும் சரியா பேசுறது கூட இல்ல. நீ இதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்க? ஏய், நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, பேசாம இரு. ஆமாமா, ஆனா உன என் வாய் அடைச்சிடு. ஏன் சத்யா கண்ணு, இப்ப நான் என்ன எல்லாத்தையும் பொல்லாதையுமா சொல்லிட்டேன்? பிரபு மாமாவும் ஆதிரையும் எது பண்றதா இருந்தாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணுவாங்க. அதனால நமக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்றாங்கன்னா எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு செய்ய வேண்டியது தானே. எதுக்கு இந்த மூடு மந்திர வேலையெல்லாம்? ஏய், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? பாட்டி, எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு அத்தையை திட்டிட்டு இருக்கீங்க? இப்ப அத்தை கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? நல்ல கேளு சின்ன மருமகனே. என்னத்தில்ல இவனும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், நீயும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பேசாம டீ குடிச்சுக்கிட்டு இருக்க. இல்லம்மா, என் மனசுக்கும் என்னமோ சரியா படலம்மா. என்னப்பா சரியா படல? அண்ணனோட வேலை விஷயத்துக்காக அண்ணனும் அண்ணியும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தப்பா? ரோஹிணி, யாருமே இப்ப தப்பா சொல்லல. இப்போ அண்ணன் வேலை விஷயமா அலையறதா இருந்தா அத சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு நாம தேவையில்லாம குழம்பிக்கிட்டோம் சந்தேகப்பட்டுக்கிட்டோம் இருக்கணும்? இன்னைக்கு பிரபுவும் ஆதிரையும் வரட்டும், அவங்க கிட்டயே கேட்டுருவோம். வேண்டாம் மாமா. அதனால பிரபு மாமாவும் ஆதிரையும் மனசு வருத்தப்பட போறாங்க. எதுவா இருந்தா என்ன, அப்போ உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே? வாங்க வாங்க மாமா, வாங்க. சாமி சார் வாங்க. டீ சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பிரபு, இங்க கொஞ்சம் வாப்பா.
என்னப்பா? என்னாச்சு பிரபு உனக்கு? நாங்க எல்லாருமே 2-3 நாளா உன்னையும் ஆதரையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட சரியில்லையே.